नारायण नारायण जय जय गोविंदा हरे नारायण नारायण जय जय गोपाला हरे. நம்ம அந்த நாராயணனுடைய ஸ்ரீமத் நாராயணியத்தை பார்த்துட்டே வரோம். அதில் 6 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். நம்ம 3வது தசகத்தில் பக்தனுடைய லக்ஷணம் என்ன, அதுதான் இந்த தசகத்தினுடைய தாத்பரியம். அப்படி உங்ககிட்ட இருக்க பக்தி ஆரம்பத்திலேயே குணரசமா அனுபவத்தினால இனிமையானதுன்னு அந்த 6வது ஸ்லோகத்தில் சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். விதூய கிளேசான் மே குரு சரண யுக்மம் திருதரசம் பவத்ஷேத்ர பிராப்தௌ கரமபி ச தே பூஜன விதௌ பவன் மூர்த்தியா லோகே நயன மததே பாத துளசி பரிக்ராணே கிராணம் ஸ்ரவணமபி தே சாரு சரிதே. ஒவ்வொரு அவயவங்களும் எதுக்காக படைக்கப்பட்டதுன்றதுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு உதாரணமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு இதுலேயும் அந்த மாதிரி ஒரு பக்தானுபவத்தை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பதிகங்களில் பார்த்தோம், தலையே நீ வணங்காயின்ற பதிகம் அங்கமாலையாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அங்கமும் எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு அதே விஷயம்தான் இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரியும் சொல்கிறார். என்னுடைய கால்கள் உம்முடைய க்ஷேத்திரத்துக்கு செல்றதுக்காகவும், கைகள் உம்மை பூஜை பண்ணுறதுக்காகவும், பவத் யுக்மம் திருத்தரசம் பவத் க்ஷேத்திர பிராப்தவ், அதுக்கு எப்படிப்பட்ட பிராப்தம் இருக்கணும், அந்த காலுக்கு உம்முடைய க்ஷேத்திரத்தை தரிசிக்கிற பிராப்தம் இருக்கணும். கரமபிச்ச தே பூஜன விதவ், அப்போ உம்மை பூஜை பண்ணுற ஒரு பாக்கியம் அந்த கைகளுக்கு இருக்கணும். அதே மாதிரி கண்கள் உம்முடைய மூர்த்தியை, உங்களுடைய மூர்த்த லக்ஷணத்தை தரிசிக்கிறதுக்கும், மூக்கு உம்முடைய பாதத்தில் அர்ச்சித்த துளசியை முகர்றதுக்கும், நயன மதத்தே பாத துளசி, அப்பா என்னுடைய மூர்த்தியாக எதுக்கு இருக்கணும், மூக்கு இதுக்கு தான் இருக்கணும். அதே மாதிரி காதுகள் உம்முடைய கதைகளை கேட்கறதுக்காக இருக்கணும். பவன் மூர்த்தியா லோகே நயன மதத்தே பாத துளசி பரிக்ராணே கிராணம் ஸ்ரவணம் அப்பி, இந்த ஸ்ரவணத்துக்காகத்தானே அந்த காதுகள் படைக்கப்பட்டிருக்கணும். அப்படித்தானே அது இன்புறணும். என்னுடைய துன்பங்களை போக்கி எனக்கு அருள் புரியுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அங்கத்துக்கும் விஸ்தீரிக்கிறார் பட்டத்திரி. அடுத்து 8வது ஸ்லோகம். பிரபூதாதி வியாதி பிரசபதலிதே மாமகஹ்ருதி த்வதீயம் தத்ரூபம் பரமரசசித்ரூபமுதியாத் உதிஞ்சத் ரோமாஞ்சோ கலித பகுஹர்ஷாஜ்ரு நிவஹோ யதா விஸ்மர்யாசம் துரபசமபைதா பரிபவான். எனக்கு என்ன சொல்கிறது, எவ்வளோ கவலைகள், அந்த அளவற்ற கவலைகளாலேயும் நோய்களாலேயும், பிரபூதாதி வியாதி பிரசப, எவ்வளோதான் இல்லாத அளவில்லாத கவலையும் நோய்களாலேயும் ரொம்ப சலிக்கின்ற என்னுடைய உள்ளத்தில் உம்முடைய பரமரசமான அந்த ஞான ஸ்வரூபம் உதிக்கணும்ப்பா. த்வதீயம் தத்ரூபம் பரமரச சித்ரூபம் உதியாது, எது உதிக்கணும், உம்முடைய ரூபம் உதிக்கணும். அந்த உதிக்கும் பொழுது உதஞ்சத் ரோமாஞ்சோ கழித்த, என்னுடைய ரோமங்கள் மயிர்கூச்செரிய ஆனந்தத்தால் கண்ணீர் பெருக்கணும். பகுர் ஹர்ஷாஸ்ரு நிவஹோ யதா விஸ்மர்யாசம்னு சொல்கிறார். அதாவது மயிர்கூச்செறிஞ்சுண்டு அந்த கண்ணீர் பெருக்கிண்டு எப்படி தீராத பீடைகளின் துன்பத்தை நான் மறப்பேனோ அப்படி எனக்கு ஒரு அருள் புரியுங்கப்பா அப்படின்னு சொல்லி பட்டர் கேட்குறார். அடுத்த ஸ்லோகம். மருத்கேஹாதி சத்வை கலு பராஞ்சோபி சுகினோ பவத் ஸ்நேஹு சோஹம் சுபுஹு பரிதப்யே ச கிமிதம் அகீர்த்திஸ்தே மா பூத் வரத கத பாரம் பிரசமயன் பவத் பக்தோத் அம்சம் ஜடிதி குரு மாம் கம்சதமண. இதுலையே குருவாயூரப்பான்னு அழைச்சிட்டு, உங்ககிட்ட பக்தி இல்லாதவா கூட சுகமாக தானே வாழறாப்பா, உங்ககிட்ட பக்தி செய்கிற நான் ரொம்ப தவிக்கிறேனே, இது ஏன் வரதா, பக்தனை காப்பாற்றலையே நீ, அப்படிப்பட்ட ஒரு அபகிருத்தி உமக்கு வர வேண்டாம்ப்பா, கம்சனை ஒழிச்சவரே, அப்படிப்பட்டவரே என் வியாதிகளை போக்கி விரைவில் என்னுடைய பக்தர்களில் சிறந்தவன் ஆகும்படி எனக்கு அருள் புரியுங்கப்பா அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பனை கேட்குறார்.
அடுத்த ஸ்லோகம். கிமுத்தைர் பூயோபிஸ்தவஹி கருணா யாவதுதியாத் அஹம் தாவத்தேவ பிரஹித விவிதார்த்த பிரலிபதஹ புரக்ளுப்தே பாதே வரத தவ நேஷ்யாமி திவசான் யதா சக்தி வியக்தம் நதினுதி நீஷேவா விரச்சயன். தேவா, மேலும் மேலும் சொல்கிறதுனால ஆக போகிறது என்ன? வரதா, உம்முடைய தயை எனக்கு எப்போ ஏற்படுறதோ அதுவரை நான் பலவாராக புலம்புறதை விட என் முன்ன விளங்குற உம்முடைய திருவேதிகளை என்னால் கூடிய வரை நன்னா நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பாடி பூஜை பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு நான் காலத்தை கழிக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய கஷ்டங்களை நினச்சி புலம்புறதை விட உன்னுடைய பூஜையில் நான் காலத்தை கழிக்கிறது எனக்கு ஒரு உபயோகமான விஷயமா இருக்கும்னு பட்டர் சொல்கிறார். இதோட நம்ம 3 தசகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ அச்சுதாய நே நமஹா.